Welcome to everyone. Introducing myself, S. Darwin, PG Scholar, Department of Agriculture Extension, IART NM University. My assignment topic is a case study on successful woman entrepreneur in Kadlur district. Would like our sincerely thanks to for my inspiration Dr. K.R. Sundararajan sir, Vice Chancellor IART NM University, Dr. A. Archana ma'am, Research Guide, Department of Agriculture Extension, IART NM University. ஒரு பெண் தொழில் முனைவோர் என்பது பெண்கள் சுயாதீனமாக அல்லது குழுவுடன் தொழில்களை தொடங்குதல், ஒழுங்கமைத்தல் மற்றும் நடத்துதல் ஆகியவற்றை குறிக்கிறது. இது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. எடுத்துக்காட்டு: சிறிய அளவிலான தொழில்கள், சமூக தொழில் முனைவோர், தொடக்கங்கள், வேளாண்மையாளர், கார்ப்பரேட் தொழில் முனைவோர் ஆகும். செக்கு ஆயில் மில், ஜெயம் செக்கு எண்ணெய் ஆலையை பற்றிய அறிமுகம். இப்போதெல்லாம் தனிநபர்கள் நவீன பொருட்களையே பெரிதும் நம்பியிருக்கிறார்கள். உடலுக்கு நன்மை பயக்கும் பழைய முறைகளை நாம் அனைவரும் இழந்துவிட்டோம் என்பது உண்மைதான். அவற்றில் ஒன்று மரச்செக்கு எண்ணெய். இது நம் முன்னோர்களின் பழங்கால நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. மிகுந்த சிரமம் இருந்த போதிலும் அவை கையில் எடுக்கப்பட்டன. இன்றைய ஆண்களில் நீங்கள் ஒரு பெண்ணாக ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவராக மாறிவிட்டீர்கள் என்று சொல்வது மிகைப்படுத்துதல் அல்ல. இந்த நேரத்தில் கடலூர் மாவட்டம் வடலூர் தாலுகாவைச் சேர்ந்த திருமதி கலைச்செல்வி அவர்களை அறிந்து நாங்கள் அந்த நபரை நேரில் சந்தித்து பின்பு நேர்காணல் நடத்தி நிறைய தகவல்களை கற்றுக்கொண்டோம். பின்னர் அந்த தகவல் என்ன என்பதை ஒரு சிறிய காணொளிகள் மூலமாக காண்போம். Our experience in the entrepreneur, let me see them in this slide. இன்ட்ரெஸ்ட் அதிகம், தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ரெண்டு பேருமே. அதனால் அதை வச்சு ஐடியா எப்படி உங்களுக்கு கிடச்சிது? இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கிடச்சிது? ஆல்ரெடி அது பிஸ்னஸ் பாரம்பரியமாக இருந்தது, சின்னதாக இருந்தது. மேலும் வளர்க்கணுங்கிறதுனால அடுத்து நம்ம ஆயில் மில் போட்டால் அப்போ எண்ணெயோட ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம ஆரம்பிக்கும் போது என்னென்ன பிரச்சனைலாம், ஏன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பிரச்சனை வரும்ல, என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? சுத்தமாக ஓடலை, ஏன்னா யாரும் இதை விரும்பலை. இன்னொன்று என்னன்னா ரேட்டு, கடையில் வாங்குற எண்ணெய்க்கும் நம்ம எண்ணெய்க்கும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் மக்கள் அது மேலே அவேர்னஸ் இல்லை. அது படிப்படியாக தான் அதை நம்ம கொண்டு அவங்களுக்கு சேர்த்த போது தான் அப்புறம் அதில் இருந்த நன்மைகளை சொல்லி 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 தான் மக்களுக்கு அப்புறம் புரிஞ்சுது, மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. உங்க வெற்றிக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க நல்லா இப்போ இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்கல்ல, அதுக்கு என்னென்ன காரணம்? வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் இருக்குல்ல, இந்த காரணம்லாம் எந்த தொழிலையும் உண்மையா இருந்தா வெற்றி அடையும். கலப்படம் இருக்கக்கூடாது. அதாவது உண்மை சீக்கிரம் போய் ரீச் ஆகாது, போய் சீக்கிரம் ரீச் ஆயிடும். இப்போ பெண்கள் தொழிலதிபர்களுக்கு எதிர்கொள்ளும் சவால்கள், அதாவது ஒரு பெண்கள் ஒரு பிஸ்னஸ் வைக்கிறாங்க, எனி பிஸ்னஸ் வைக்கிறாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணாக இருக்கிறேன்னா இப்போ ஆண்கள் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அதே ஒரு பெண்கள் எந்த ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு சாதாரண ஒரு ஊருகாவோ இல்லை ஒரு கத்தி குச்சியோ எது ஆரம்பித்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அப்படி கேட்குவோம். பெண்கள் முதல் பிரச்சனையே ஆண்களோட பெண்கள் வளரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதுவே முதல் பிரச்சனை. அதுலேருந்து வெளியே வர்றதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? அடுத்தது பெண்ணால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அதை உடைக்கணும். இதெல்லாம் உடைச்சி வெளியே வரணும், ஒவ்வொரு பெண்ணும் வரணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கும் போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்குல்ல, அப்போ நீங்கள் எப்படிலாம் அது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? என்னென்ன ஐடியா எடுப்பீங்க? சப்போஸ் இப்போ நாளைக்கே எப்படின்னா கம்பெனி முடியணும் அப்படின்னு ப்ராப்ளம் வருதுன்னா, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்கள் ரைஸ் மில்லில் நாங்கள் ரேஷன் அரிசி அரைக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் யாரும் நல்லது நினைக்க மாட்டாங்களே, அதனால வேணும்னே ஒரு பொய்யான இதை சொல்லி ஒரு 15 பேர் வந்துட்டாங்க. நான் ஒண்டி தான் இருந்தேன், நானும் எங்க லேபர் மட்டும்தான் இருந்தோம். அப்போ 4 பேர் வேலை செஞ்சோம். இப்பயும் 4 பேர் தாங்க இருக்காங்க மில்லுக்கு மட்டும். ஆமா, ஒரு மில்லுக்கு மட்டும் 3 மில்லு இருக்கு. ஆமா. அப்போ திடுதுப்புன்னு வந்தாங்க, இல்லை சீல் வச்சிடும் அது இது அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக நடந்துருந்தாங்க. எங்ககிட்ட நேர்மை இருந்தது,
பாருங்க எங்க இருக்கு அது போட்டு தான் ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய இருக்குதான சூழ்நிலை வரும். அப்பப்ப பொறாமையின் அடிப்படையில் நிறைய வரும். இப்போ நீங்க தொழில் வச்சிருக்கீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்து வருவாங்க இல்லையா? கண்டிப்பா அது வந்து எப்படின்னா இதமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இருக்குல்ல, அப்படி என்னென்ன அப்படி நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இந்த மாரி பிரச்சனை வச்சுப்பா நான் மாரி முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இப்போ நாங்கள் மில்லு வச்சிருக்கிற இடம் வந்து பப்ளிக்கான ஒரு இடம். அது வந்து எப்படின்னா டஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லா இடமும் வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த தவுடு இது பண்ணதை நாங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது ரொம்ப எங்களுக்கு லாபமான ஒரு இது. அதை வந்து அதுதான் எங்களுக்கு மாவு மிளகாய் விட தவுடுல நிறைய லாபம் வந்து. ஸோ சுற்றி உள்ள சூழ்நிலையால் அதை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க தொழில அதிகமாக நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுப்பா பிஸ்னஸ் நான் தெரிஞ்சுட்டேன், இது எல்லாமே எனக்கு நான் ஆக்சுவலாக சம்பாதிக்கலையோ நான் கற்றுக்கிட்டேன். தொழிலில் நான் கற்றுக்கிட்டேன்னா வாழ்க்கையே தொழிலில் தான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து அதாவது நம்ம கீழே இருந்தால் யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மேலே மேலே வளரும் போது இவங்க ஏன் வளர்றாங்க அப்படின்னு நம்மளை அழுத்த தான் பார்க்குறாங்க. வச்சு நமக்கு சப்போர்ட்டிவாக சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி யாரும் ஏதாவது ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி இதால் அழுத்த தான் பார்க்குறாங்க. அதாவது இப்போனா உங்கள் தொழிலில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயம் இருக்குது, ரொம்ப பிரியப்படுற விஷயம் உங்களுக்கு பண்ணி தொழில்? எனக்கு ரொம்ப இப்போ இந்த தை மாதத்துலேருந்து மல்லாட்ட சீசன் சொல்லுவோம், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அது அந்த மக்கள்கிட்ட நானே போயிடுவேன். அந்த 3 மாதமும் நான் மில்லில் தான் இருப்பேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமா, 1000 மூட்டைக்கு மேல ஓட்டிடுவோம். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு மில்லுக்கு 1000 மூட்டை ஓட்டுவோம். அது ஒண்ணு கிடையாது, 2 மில்லுல ஓட்டுவோம். அது ஹாப்பியான. ஆயில் இதுதான் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ற ஐடியாவில் இருக்கும். அதுக்கு அதோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், இப்போ பர்மிஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ வெளியில் நம்ம ஏற்றணும்னா பர்மிஷன் வேணும்ல, அதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நாளைக்கே உங்களை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தவங்க தொழிலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன ஐடியா கொடுப்பீங்க? இது ஆல்ரெடி நடந்திருக்கு. இப்போ நம்ம மில்லுக்கும் எதற்கு போட போகிறேன்னாங்க. ஸோ போடுங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டாக அந்த மிஷின் வாங்கி கொடுத்ததுலேருந்து எல்லாமே பண்ணணும். ஏன்னா போட்டி போடாமல் எனக்கு இல்லை, ஏன்னா அவங்கவுங்க திறமை. இப்போ ஒரு ஊரில் கூட இப்போ ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு கடை போட மாட்டாங்க. என் கடைக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு என்னோட கம்பெனிலேருந்து செக்கு நாங்களே ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறதால அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அவங்களுக்கு சர்வீஸும் போய் பண்ணணும். இப்போ உங்களுக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் ஒரு கஸ்டமர் எதுன்னா ஒரு என்னோட ப்ராடக்டை பற்றி சொன்னாலே போதுங்க, கலப்பணம் இல்லை. அதாவது இன்னொன்று என்னன்னா நான் கொடுத்துருவேன். இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுத்தேன்னா நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கொண்டு வந்து கொடுத்துருங்க, உங்கள் படத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்துரு வேணும். அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னாங்கன்னா இது வந்து முட்டைன்றாங்க, நாட்டு முட்டைன்றாங்க, வாங்கி போடுறோம். என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பியூர் ஆர்கானிக்ன்றாங்க. வீட்டில் பார்த்துட்டு வந்து எப்படி சாயந்தரம் வந்து இருக்கு. ஏன்னா நான் எங்கள் எண்ணெய் எடுத்து போய் ரிட்டர்ன் வந்ததே கிடையாது, ஒரு தடவை வந்து. அப்படிங்களா? ரிட்டர்ன் கொடுத்துருவேன், எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி பாருங்க, ஒன்ஸ் கூட வந்தது கிடையாது. ரொம்ப பொருளில் பார்த்து செய்யும். இப்போ உங்க பிசினஸ் பண்றீங்கல்ல, அது வந்து எப்படின்னா சமூக பொறுப்பா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து இப்போ கரண்ட்ல உங்களோட தொழில் வந்து என்னென்ன புதுமைகள்லாம் நடந்துருக்கு? அது நீங்க சொல்லுவாங்க
இதெல்லாம் வாங்கிடுவோம்ப்பா, இதெல்லாம் எனக்கு வந்து தெரியுதுப்பா. அப்போ தெரியல, இப்போ தெரிஞ்சு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக அதர் தொழில் சொல்லுவாங்க. இப்போ என்ன இது ஃபஸ்ட்டு ஒரு மில்லு இருந்தது, அடுத்தது இன்னொரு மில்லு டவுன்ஷிப்பில் வாங்கணும், இன்னொரு மில்லு லீஸ்க்கு எடுத்து ஓட்டணும். இல்லை இப்போ அப்படியே மில்லு இருக்குல்ல, மில்லில் சில விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக பண்ணுவீங்கல்ல, இப்போ ஃபஸ்ட்டு கையில் நான் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது புதுசாக ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு வந்து எல்லா இதுவுமே ஃபஸ்ட்டு வந்து கல் மாதிரி இருந்தது, இப்போ மிஷின் போட்டு இது அதுக்கப்புறம் மரச்செக் போட்டுருந்தோம். இப்போ கல்லுச்செக்கு எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் போட்டுருந்தோம், இப்போ 6 மிஷினா இருக்கு. அப்படிங்களா? ஆமா. இப்போ நீங்க உங்க தொழில் இருக்குல்ல, இப்போ உங்க தொழில வந்து எப்படி தோல்வி கண்டிப்பாக இருக்குல்ல, அந்த தொழில் வந்து நீங்க எப்படி வந்து நீங்க வந்து எப்படின்னா கற்றுக்கொடுங்க, அது நீங்க என்னென்ன சொல்லி ஓப்பன் பண்ணுவீங்க? பயங்கர visit to Gem Oil Mill and how to operate the machines. Let we'll see them. அப்படிங்களா? சரி. இது வழியா என்ன வரும், இது ஃபில்டர் பண்றதுனா எல்லா எண்ணெயும் ஆட்டிக்கலாம். ஓகே. அது இது வந்து ஒன்று எள்ளு மல்லாட்டை தேங்காய். திரும்ப சொல்லுங்க. எள்ளு மல்லாட்டை தேங்காய். ஓகே ஓகே. மூணுத்துக்கும் தனித்தனியாக இருக்கு. அங்கே அது வந்து லோனு, அதாவது மல்லாட்டை வாங்கி பார்க்கலாமா? இது மல்லாட்டை வாங்கி வைக்கிற குடோனு. இது எள்ளு புண்ணாக்கு. எள்ளு நம்ம ஆட்டுறோம்ல, ஆமாம் ஆமாம், அதோடைய புண்ணாக்கு. ஓ அப்படிங்களா? இது வந்து எவ்வளோ கிலோ போகுது, எவ்வளோ கிலோ வைப்பலாம் அதெல்லாம்? இது வந்து நாங்கள் வாங்குறது 15 ரூபாய்க்கு வாங்குறோம். 18 ரூபா இப்படி போகும். இது வந்து மல்லாட்டை புண்ணாக்கு. ஓகே ஓகே. இது வாங்கும் போதே 35 ரூபா இப்படி தான் வாங்குறது. இதில் ஒன்றும் பெரிய இது கிடைக்காதா? அப்படிங்களா? அந்த 6 மாசத்துக்கு மல்லாட்டை எள்ளு இதெல்லாம் வைக்கிறோம். ஏன்னா ஆயில் மில்லு. ஓகே. அப்படிங்களா? சரி. இது வழியா எண்ணெய் வரும், இது ஃபில்டர் பண்றதுனா எல்லா எண்ணெயும் ஆட்டிக்கலாம். ஓகே. அது இது வந்து ஒன்று எள்ளு மல்லாட்டை தேங்காய். திரும்ப சொல்லுங்க. எள்ளு மல்லாட்டை தேங்காய். ஓகே ஓகே. மூணுத்துக்கும் தனித்தனியாக இருக்கு. அங்கே அது வந்து லோனு, அதாவது மல்லாட்டை வாங்கி பார்க்கலாமா? இது மல்லாட்டை வாங்கி வைக்கிற குடோனு. இது எள்ளு புண்ணாக்கு. எள்ளு நம்ம ஆட்டுறோம்ல, ஆமாம் ஆமாம், அதோடைய புண்ணாக்கு. ஓ அப்படிங்களா? இது வந்து எவ்வளோ கிலோ போகுது, எவ்வளோ கிலோ வைப்பலாம் அதெல்லாம்? இது வந்து நாங்கள் வாங்குறது 15 ரூபாய்க்கு வாங்குறோம். 18 ரூபா இப்படி போகும். இது வந்து மல்லாட்டை புண்ணாக்கு. ஓகே ஓகே. இது வாங்கும் போதே 35 ரூபா இப்படி தான் வாங்குறது. இதில் ஒன்றும் பெரிய இது கிடைக்காதா? அப்படிங்களா? அந்த 6 மாசத்துக்கு மல்லாட்டை எள்ளு இதெல்லாம் வைக்கிறோம். ஏன்னா ஆயில் மில்லு. ஓகே. அப்படிங்களா? சரி. மேனுஃபேக்சரிங் மிஷினரி ஐட்டம்ஸ். புரியுது புரியுது புரியுது. செக்கு செய்கிற இடம், மரச்செக்கு, கல் செக்கு, இரும்பு செக்கு எல்லாமே. ஓ செக்கு, ஓ அந்த அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் இப்போ நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி அனைத்துமே ஃப்ளவர்லேருந்து. என்னண்ணா திரும்பி சொல்லுங்கள்.
மில்லுக்கு தேவையான மாவு அரைக்கிறது, உளுந்து உடைக்கிறது, பெட்டி, அரிசி சரிக்கிட்டு, அனைத்துமே. இது எங்க பேங்க் மேனேஜர், கம்பெனி மேனேஜர். என்னண்ணா பெரிய பெரிய மரத்துக்கு மேலே ஏற்றி கிடைக்கும். பெரிய பெரிய மரச்சாக்கெல்லாம் ஏற்றி கிடைக்குங்களா? ஏற்றி கிடைக்கும். மரம் பெரிய பெரிய மரத்தை ஏற்றி மரம் ஏற்றமே கோவை போட்டு உலக செட் பண்ணுவோம். மரம் செக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? ஏற்றது கஷ்டம், ஏற்றி இறக்குறது கஷ்டமாக இருக்கும். அதை ஏற்றிட்டோன்னா 1 டேல இறக்கிடுவாங்க, ஃபினிஷிங் பண்ணுவோம். அப்படிங்களா? திஸ் இஸ் மை வெல் ப்ரிப்பேர்ட் இன்டர்வியூ ஷெடியூல். ஃபைனலி ஓவர்வியூ ஆஃப் ஜெயம் செக்கு ஆயில் மில். முடிவுரை. 1997ஆம் ஆண்டு வெறும் 3 பேருடன் தொடங்கப்பட்ட இந்த தொழில் ஆரம்பத்தில் எண்ணற்ற கஷ்டங்களை எதிர்கொண்ட போதிலும் இன்று $3 மில்லியன் வணிகமாக மாறி ஆண்டுக்கு சுமார் 3 கோடி வருமானம் ஈட்டுகிறது என்றால் அது மிகையாகாது. அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் பொறுமை, அமைதி மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் நீங்கள் எந்த உயரத்தையும் அடையலாம். இந்த 1 மணி நேரம் விவாதத்தில் நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இறுதியாக இந்த வாய்ப்பினை எமக்கு அமைத்ததற்காக அனைவருக்கும் நன்றி மற்றும் என் வணக்கங்கள்.